கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 1வது அதிகாரம் 9வது வசனத்தை செகண்ட் பார்ட் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 1:9. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர். காட்டு மரங்களில் செலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் செலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஒற்றென்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதே மதுரம். நாமம் ஒற்றென்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதே மதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். என் பிரியமே ரோபவதி, என அலை தேடும் என் வசத்தாம். என் பிரியமே ரோபவதி, என அலை தேடும் என் வசத்தாம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர். நாம் யான் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். ஹல்லேலூயா. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மனவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. மனவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவாம் ஆட்டுக்கொட்டையின் மனநாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவாம் ஆட்டுக்கொட்டையின் மனநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். இங்க தம்பி ஆண்ட்ரூ ஜானை நான் பார்க்குறேன், சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு நேற்று நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். தம்பி கூட அவர் அனுபவம். நேற்று அவர் ஒரு ஸ்டூடியோ வச்சிருக்கிறாரு. வெரி பிரில்லியன்ட் தம்பி. அவர் என் மகளுடைய பயங்கர ஃபேன். அவர்கிட்ட நான் இன்னைக்கு அவர் ஸ்டூடியோக்கு நானும் எங்கள் பாஸ்டர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 9:30 வந்துருங்கிறது சொல்றதுக்கு நான் போனேன் மனைவியோட. என் மனைவி சொன்னா, நீங்கள் எதுக்கு போகணும், டிரைவர் அனுப்புவோம், இதுக்கு நீங்கள் போகணுமா அப்படின்னு சொன்னேன். நீ வேணா வா, ஆட்டோவில் இருந்துக்கோ, நான் போய் தம்பியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். உள்ளே வந்துட்டான். வந்தோடனே எங்களை ரிசீவ் பண்ணி ஒரு நல்ல அருமையான இடத்துல உட்கார வச்சாங்க. தம்பி ஆண்ட்ரூ வந்தார். வந்த உடனே என் மனைவிட்ட சொல்றாரு, நான் சாரை நினைக்காத நாளே கிடையாது.
எனக்கு 5 வருஷமா அந்த கழுத்து வழியை சார் சரி பண்ணாட்டு. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன் சந்தோஷம்னா, நம்மளால ஒரு சிலருக்கு சின்ன நன்மையை உண்டாக்க முடியுதுன்ட்டு கர்த்தர் ஒரு பெரிய சாட்சியை என் மனைவி முன்னாடி தம்பி மூலமா சொல்ல வச்சேன். கர்த்தர் நல்லா வச்சேன். இப்ப நம்ம செய்திக்குள்ள போகிறோம். யாக்கோபு 1 அதிகாரம் 9வது வசனத்துல, தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள். இந்த மேன்மை பாராட்டுறது நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டணும்னு சொல்லி பைபிள் இருந்து பார்க்கணும். எதை குறித்து மேன்மை பாராட்டணுங்கிறத நம்ம பார்க்க போயிடும். எடுத்துக்கொள்ளுமா, எரேமியா எடுத்துக்கொள்வோம். எனக்கு மிக மிக பிடித்த ஒரு வசனம். 9வது அதிகாரம் 23 இருந்து வாசிக்கிறவங்களுக்கு. எரேமியா 9:23. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஃபர்ஸ்ட் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்? ஞானி. ஞானினா யார் சொல்லுங்க பார்ப்போம். சம்படி ஹூ ஸ்டடி, அவங்களுக்கு ஒரு தொழில் தெரியும். நீங்க என்னைய ஒரு சர்ஜன் அப்படிங்கிற ஒரு ஞானின்னு எடுத்துக்கொள்ளலாம். நான் கொஞ்சம் சர்ஜரி பண்றேன், ஆண்டவருடைய கிருபையினால ஒரு சிலருக்கு நல்லா ஆகுது. அப்ப நான் ஏன் மேன்மை பாராட்டக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய தொழிலுக்கு இந்த கை தான் முக்கியம். இந்த கைக்கு பலன் முக்கியம். பார்க்கின்சோனிசம் அப்படின்னு ஒரு நோய் வருங்க. அந்த நோய் வந்தானே கை விட்டு டக்க 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 டக்குன்னு ஆட ஆரம்பிச்சு. அது ரொம்ப கஷ்டமான நோய். ஒரு சர்ஜன் மதுரையில் இருக்கார், இருந்தார் முந்தி, அவர் இறந்துட்டார். அந்த பாஸ்ட் ஒரு சாட்சி சொல்றார். இந்த டாக்டர் இந்த ஆலயத்துல காலையில புல்பெட்ல வந்து ஜெபம் பண்ணுவாராம். ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போடுவாராம், ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாராம். பாஸ்டர் கேட்டிருக்காரு, சர்ஜன், டாக்டர் நீங்க எதுக்காக ஜெபம் பண்றீங்க? நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு பாப்புலரா இருக்கீங்க, உங்களுக்கு அத்தனை பேஷண்ட், எதுக்காக நீ ஜெபம் பண்றீங்க சொல்றாங்க. என் கைக்கு ஆண்டவர் நான் மறிக்கிறவாறு பலன் கொடுக்கணும். எனக்கு எத்தனையோ நோய்கள்ல ஒரு ஆக்சிடென்ட்ல கை போயிடலாம். இந்த கையை குறித்து ஒரு சாட்சி இன்னைக்கு சொல்ல போயிருக்கேன். என் மனைவி சொன்ன ஒரு சம்பவம் சொல்லலாமாமா? கொச்சின்ல ஆச்சரியமான ஒரு சம்பவம். ஒரு ஸ்டூடெண்ட், கொஞ்சம் வயசு பையன், ஆக்சிடென்ட்ல பிரெயின் கோமாவாக்கி இன்னும் சில நேரத்தில் அவங்க மறிக்க போறாங்க. அப்ப அந்த கொச்சின்ல இருக்க சர்ஜன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, உங்க பையன் தான் சாக போறான்ல, இந்த பையனுடைய 2 கையையும் வெட்டி ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல ஒருத்தன் கை 2 போயிடுச்சு, அவனுக்கு இதை இம்ப்ளான்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பையனுடைய அப்பா சொல்லியிருக்காரு, சந்தோஷமா செய்யுங்க, என் பையன் கையை மட்டும் உயிரோட தான் எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் என் மனைவி சொன்னது காலையில காசு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த பையனுடைய கை திரும்ப ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த டொனேட் பண்ண பையன் வந்து பயங்கர கலரா, அப்படி ஒரு சிவப்பான பையன். அவன் கையை ஒயிட் கலர்ல இருக்குது. இந்த டோனர் நேரம் கம்மியான பையன், அவனுக்கு இதுல இருந்து வர கருப்பாரு. அப்ப அந்த பையனுடைய அப்பா வந்து இந்த கையை எடுத்து அப்படி முத்தம் போடுறாராம். இது யார் கையை? உங்க அப்பா கை. யார் கையை? உங்க அப்பா கை. அந்த கையை முத்தம் போட்டுட்டு அவனுக்கு ஒரு பாலை கொடுக்கறாராம். ஏன்னா அவன் பையனுக்கு பிடிச்சது பால். இது இருக்குன்னா அந்த கை. இப்ப இங்க பாக்குறோம், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டணும். அந்த சர்ஜன், சொன்ன சர்ஜன் இப்ப அவர் மறிச்சிட்டார். புல்பிட்ல போய் ஒரு பாயிண்ட்டுக்காக ஜெபம் பண்ண வரான். ஆண்டவரே கடைசி வரை என் கையில நடுங்க கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த ஞானிங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சர்ஜனை வச்சுக்கோங்களேன். இப்ப என் கை விட்டு டிக்கு டிக்கு நடக்க ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, என் சர்ஜரி பண்ண வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்ப ஏன் மேன்மை பாராட்டக்கூடாதுன்னா ஞானி. 2வது என்கிட்ட என்ன மேன்மை இருக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஒரு சர்ஜன், நான் டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ஒரு செகண்ட்ல நான் லூசா மாறினா யாராவது என்கிட்ட வருவாங்களா? வரமாட்டாங்க. இந்த பொம்பளை பிள்ளைய வந்தாங்க, அவர் சுடிதார் அப்படி இழுப்பேன், லூஸ்ல இழுத்துச்சுன்னா எனக்கு கம்பெடுத்து அடிக்க வருவாங்க. இது நடக்குமா அப்படின்னு கேட்பேன். எஸ், நடக்கும். விருதுநகர் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு டாக்டர், எங்க அப்பாவுடைய சீனியர், எங்க அப்பாவுக்குலாம் சீனியர். அவர் நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல பையன் டாக்டர் ஆயிட்டாரு, அந்த சீட்டுக்கு வந்துட்டாரு. அதனால இவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார். ஒரு TS50 வச்சிருப்பாரு. 2 பேர பிள்ளைகள் இருக்கும். அந்த பேர பிள்ளை மொப்பட்டில் வச்சு ஸ்கூல்ல கொண்டு விடுவாரு, திரும்ப கூட்டிட்டு வருவாரு, வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரு. பையன் வந்து சர்ஜன், பிசிஷியன், அவர் ஓபியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் மருமகள் சீரியல், டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இவர் சொல்லியிருக்காரு, எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாமா நீங்க சும்மா தானே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் இருங்க, சீரியல் முடிச்சுட்டு நான் வந்து பார்க்கறேன் என்ன சொல்லி. சும்மா தான் இருக்கீங்க. அது அவர் இருதயத்தை குத்திருச்சு.
நான் சும்மா இருக்கேன்னு என் மருமக சொல்லி காட்டுறாளே அப்படின்ட்டு உள்ள போனாரு. சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். இந்த நியூஸ் மகனுக்கு போகுது. யோ, உன் பொண்டாட்டி உன் அப்பாவை சும்மா இருக்கேன்னு சொன்னதால அவன் செத்து போயிட்டார் அப்படின்ட்டு. இவர் ஒரு டிப்ரெஷன் போயிட்டார். டிப்ரெஷன் ஆனது, சாப்பிட மாட்டாரு, ஹாஸ்பிட்டல் போக மாட்டாரு, உட்காந்து அழுதுகிட்டே இருப்பார். சொந்தக்காரங்களை என்ன பண்ணாங்க, இவரை சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனாங்க. ஒரு ஷாக் வச்சுட்டாங்க. அப்படி ஷாக் பண்ணவங்க இன்னும் ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டார். எங்கள் அப்பா போய் பார்க்க போயிருக்காரு. என்ன டாக்டர் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதில்லன்ட்டு எங்கள் அப்பாட்ட சொல்கிறாரு. எங்கள் அப்பா சொன்னது எல்லாம் எனக்கு பற்றி, டாக்டர் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார், அது என் மனைவியுடைய வார்த்தையினால் இறந்து போயிட்டார், எனக்கு கவலை இருக்குமா இருக்காதா, அதனால் நான் ஆஸ்பத்திரிக்கு போகல டாக்டர், நீங்கள் இன்னையை கொண்டு போய் லூசுன்னு சொல்லி ஷாக் வச்சுட்டாங்கிட்டு இவரும் சூசைட் போயிட்டார். அப்பா மகன் ஒரே இடத்துல சூசைட் போயிட்டார். எங்கள் வாழ்க்கையை நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா டாக்டர் ஹெச் லைசாண்ட் சனிக்கிழமை ஆக்சிடென்ட்ல இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை அடக்கம் பண்ணோம். நானும் எங்கள் அண்ணன் தம்பி அமெரிக்காவில் இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை அடக்கம் பண்ணியாச்சு. திங்கட்கிழமை ஒரு ஃபியட் கார், அது என் மனைவிக்கு டௌரியா கிடைச்ச கார், அந்த காரை ஓட்டிட்டு ஹெவினஸ் இருந்துச்சு. அதை நாங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். பேஷண்ட் பார்க்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு வர ஆண்டரை எங்களை உயர்த்துக்கிறார். அதில் தான் எங்களுக்கு மேன்மை. சரி, இப்போ மேன்மை பாராட்டக்கூடாதுங்கிறது எதெல்லாம் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா 9வது அதிகாரம் 23. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை. பராக்கிரமன் யார் சொல்லணும்? பவர்ஃபுல் ஃபெல்லோ. என் ஃப்ரெண்டு நல்லா உயரமாக டால் அப்படி இருப்பான், ஜெயிச்சாண்டிக்கா. அன்னைக்கு வந்து படுத்து கிடக்கான் ஹாஸ்பிட்டலில். அவனுக்கு தூக்க முடியல. என்ன பண்ணா டைரியா. அவன் அந்த பராக்கிரமசாலி ஒரு டைரியால பிளாட் ஆயிட்டார். இப்போ அதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாங்கிறார். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டம். ஏன் ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்ய குறித்து மேன்மை அப்படின்னா, அது எப்பனாலும் அது போயிடும். இந்த ஐஸ்வர்யனை குறித்து நம்ம நிறைய கேட்க போகிறோம். ஆனா எதுல மேன்மை பாராட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 9வது அதிகாரம் 24 மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்ததை குறித்து மேன்மை பாராட்டணும். என்னலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பூமியிலே, இந்த பூமியில நம்ம வாழ்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆண்டர் அனுமதிச்சிருக்கிறார். இப்பத்தான் நான் ஸ்டூடெண்டா இருந்த ஞாபகம் இருக்கு. ஒயிட் ஹவுஸ் ப்ரைஸ் வாங்குவேன், சைக்கிளில் ப்ரைஸ் வாங்குவேன், 100ல் ப்ரைஸ் வாங்குவேன், 200ல் ப்ரைஸ் வாங்குவேன், ரிலே ரேஸில் எனக்கு ப்ரைஸ் கிடைக்கும். அதுக்குள்ள என்ன ஆயிட்டேன், ஓல்டு மேன் ஆயிட்டேன். இப்பதான் அது பாருங்க. அதனாலதான் பூமியிலே இருக்க நாட்கள் கொஞ்ச நாட்கள் கிருபையும் நியாயத்தையும் நீதியும். கிருபை, இந்த கிருபைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் நிர்மூலமா ஆகாதபடி இருப்பது சுத்த கிருபை. நிர்மூலம் அடிச்சு போயிடும். எத்தனை முறை நான் அழிஞ்சிருக்க வேண்டியது. என்னுடைய பைபாஸ் சர்ஜரியில நான் ஃபெயிலியர் ஆச்சு, அன்னைக்கு பரலோகம் போயிருப்பேன். சரி, கிருபை நியாயத்தையும் நீதியும் செய்ய. நியாயம் நீதிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டர் அது ஒரு நியாயத்தை வச்சிருக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டா, பாவி மரிக்கணும், பாவம் செய்கிற ஆத்துமா சாகணும். அதுதான் சட்டம், நீதி. ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, தன் குமாரனை கொண்டு வச்சிட்டார். யாரு மறிக்கணும்? குமாரன் மறிக்கணும். யாருக்காண்டி? நமக்கு. இது நீதி நியாயம். அப்ப ஒரு மரணத்தின் மூலமாக நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். இதுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். நடந்த சம்பவம் எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் சொல்றேன். ட்வின்ஸ், அண்ணன் தம்பி 2 பேர். 2 பேர்ல ஒருத்தர் மூத்தவர் ரொம்ப பயஸ், கடவுள் கூட இருப்பாரு, ஜெபம் பண்ணுவாரு, பைபிள் வாசிப்பாரு, அநேகரை வழி நடத்துவார். தம்பி மோசம்னா அடுத்த எக்ஸ்ட்ரீம். சீட்டு விளையாடுறதுனா, துட்டு சீட்டுனா விளாண்டுகிட்டே இருப்பான், விளாண்டுகிட்டே இருப்பான். ஒரு நாள் துட்டு சீட்டு விளையாடும் போது ஹெவி அமௌண்ட் டிரான்சாக்ஷன்ல அந்த எதிரி அவன் ஏமாத்திட்டாங்க. கோவம் வந்து கத்தி வச்சு ஒரு குத்து அங்கேயே செத்து போயிட்டான். செத்து போன உடனே அந்த கத்தியை தூக்கிட்டு ஓடி அண்ணே வீட்டுக்கு வரான். அண்ணே தெரியாம அவனை கொண்டுட்டேனே, போலீஸ் என்னை தேடி வருது, என்ன பண்றது? ஒன்றும் செய்யாத, உன் ட்ரெஸ் எல்லாம் அங்கே எடுத்து வை, இந்த கத்தியை அங்கே வச்சுட்டு பின்னாடி ஓடி அண்ணன் ட்ரெஸ்ஸை போட்டு ஓடி போயிரு அப்படின்னு அண்ணன் சொல்றாட்டு ஓடி போயிட்டான். இப்போ அண்ணன் அந்த கத்தியை தான் கையில் வச்சுக்கிட்டாரு. போலீஸ் வந்து அண்ணனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு அண்ணனுக்கு தூக்கு தண்டாங்க. இப்போ தம்பி வந்து அழுகிறாரு. அண்ணே நான் கொலை பண்ணேனே, நீ எதுக்கு அண்ணே தண்டனை வாங்கணுட்டு சொல்றாரு. எப்பா நான் ஆண்டோடைய பிள்ளைப்பா, ஆண்டவர் உனக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப என்னுடைய மரணத்து மூலமா நீ மாறப்பாப்பா. அண்ணே நான் மாறிட்டேன்னே, முழங்கால் போட்டு நேர்த்தி ஜிபிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து நீ பாவத்துக்குள்ளே போக மாட்டேன். அண்ணன் மறிக்கிறாரு, தம்பிக்கு விடுதலை கிடைக்குது. இதுதான் நடக்குது. அண்ணன் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எனக்காக மறிக்கிறார். இன்னைக்கு நம்மெல்லாம் ஆண்டவரோட வந்துட்டோம். இதுதான் நீதி நியாயம். இதை செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை
அறிந்து உணர்ந்தது, என்னை அறிந்து உணர்ந்திருக்கு. நம்மளோட கூட இருக்கிறார். பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா அவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், அவர் கொடுக்கிற சமாதானத்தை பார்க்க முடியும். இதை குறித்து நமக்கு என்ன இருக்கும்? மேன்மை பாராட்டும். சரி, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிட்டேன். இந்த சுய நீதி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சுயநீதி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அவங்களை குறித்து நம்ம பிரயோஜனம் இல்லை. ஆனா எப்படி அந்த வசனத்தை திரும்ப உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், அப்பதான் நம்ம சொல்ற செய்தி புரியும். இது செகண்ட் செய்தி, யாக்கோபு 1வது அதிகாரம் 9. தாழ்ந்த சகோதரன் ஒரு காலத்துல பாவத்துல இருக்கிறான், தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டுறான். இந்த தாழ்ந்த சகோதரன் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எப்படி உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 7வது. 1 சாமுவேல் 2:7. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவர். ஏன் தரித்திரம் அடைய செய்கிறார்னா, அப்பதான் அது புரியும். ஒரு நடந்த சம்பவத்தை அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யாவுக்கு ஒத்த பையன். அவன் பணத்தை வீசுன்னு வீசிட்டு இருப்பான். அம்மா காசு கொடுத்துக்கிட்டே இருக்கான், அப்பாவுக்கு தெரியாம. அப்பா என்ன செய்யறாரு, அந்த அம்மாவுக்கு காசு வர பார்த்தா கட் பண்ணிட்டார். இருந்தா தானே கொடுப்பேன். அப்பா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு, நீ உன் கையால சம்பாதிச்சு கொண்டு வந்தா தான் உனக்கு நான் அடுத்த உதவி செய்வேன், இல்லைன்னா துரத்தி விட்டுருவேன். இவன் அம்மா காசு கொடுப்பாண்டே, எங்கடா காசு இல்லை, அப்பா லாக் பண்ணிட்டாரு. இப்ப இவன் $1 வேலை செஞ்சு கொண்டு வரணும். இவன் போய் ஒரு மரம் வெட்டுற இடத்துல போய் நிற்கிறான். ஐயா, எனக்கு $1 வேணும், இப்ப இந்த மரத்தெல்லாம் வெட்டு, உனக்கு $1 தரேங்கிறாரு. இவன் பணக்கார பையன், இதுவரை வேலை செஞ்சதே கிடையாது. அந்த ஆக்ஸை கொடுக்குறாரு. ஒன்னா வெட்டுறான், மழை மாதிரி இருக்குது. ஆனா நான் சாயங்காலம் ஆகுது, எல்லாத்தையும் வெட்டி முடிக்கிறான், கையெல்லாம் புண்ணாயிடுச்சு. $1 கொடுக்குறாரு. $1 தூக்கிட்டு வீட்டுக்கு வரான். அப்பா இந்தாங்கப்பா $1. அப்பாவுக்கு நியூஸ் போயிடுச்சு, இவன் எப்படி சம்பாதிச்சான்னு. அவர் என்ன செய்யறாரு, அதை அப்படி சிகரெட் மாதிரி உருட்டுறாரு. ஏதோ $1 அப்படி வாயில வைக்கிறாரு. ஒரு லைட்டர் எடுத்து அப்படி எப்பா பத்த வச்சுறாப்பா. கஷ்டப்பட்டு நான் முழு சம்பாதிச்சிருவாப்பா, தொட்டுறாதப்பா, இது பத்திரமா வச்சிருப்பா. இனி படிச்சுக்கிறாரு. இப்ப $1 இவனுக்கு வந்து தூசி. ஆனா இவன் வேர்வை சிந்த நாள் முழுவதும் கையெல்லாம் புண்ணாக சம்பாதிச்சிருக்கான். இதுதான் ஆண்டவர் செய்கிறார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம், கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம். இப்ப தரித்திரம் மாத்திரம் ரிச் மேல தான், இப்ப ஐஸ்வர்யமாக்கு அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்தவர். எல்லாம் அவருடைய கையில இருக்கு. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனம். மகிமை உள்ள சிங்காசனம் நம்முடைய மரணத்துக்கு அப்புறம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட மகிமை உள்ள சிங்காசனத்துல உட்கா போயிடும். அடுத்து என்ன செய்யறாருன்னா 9வது வசனம், அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். இதாங்க இன்னைக்கு நம்மள சாத்தா எப்படியாவது வீழ்த்தணும்னு சொல்லி முயற்சி செய்யறான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா உயர்த்துகிறார். எங்க உயர்த்துகிறார்? புழுதியிலிருந்து உயர்த்துகிறார். இதே வசனத்தை 2 சாமுவேல்ல இன்னொரு வித்தியாசமான கோணத்துல பார்க்கணும். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 28 22 28. சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவளுக்கு விரோதமாக. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குறார். திரும்பவும் நேத்து நான் ஸ்டூடியோ போனேன், ஆண்ட்ரோடைய ஸ்டூடியோ போனா அங்க ஒரு டைம் இருந்துச்சா அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அங்க வெல்கம் ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ண ஐயா துறைங்கிறது தான் ஸ்டார்ட் பண்ணார். அவருக்கு பையங்களுக்கு 3வது ஜெனரேஷன் இங்க வந்துட்டாங்க. அவர் சின்ன வயசுல ஒரு கேமரா வச்சு போட்டோ எடுக்கிறார். அது அந்த போட்டோலாம் நான் பார்த்ததே கிடையாது. அவர் நல்லா வயசானதுக்கு அப்புறம் நான் பார்த்தேன். அவருடைய மனைவி எங்க அம்மாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, அங்க அவர் நினைச்சிருக்க மாட்டார், ஐயா அந்த வயசுல கேமரா வச்சிருக்கும் போது இந்த 3வது தலைமுறையாக என் பேர் எதை செய்ய போறோம் அவர் தெரிஞ்சுக்காரு, கட்டாயம் தெரிஞ்சுக்காரு. ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதுக்காகத்தான் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 25, ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் 2 சாமுவேல் 22:5 தம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற என் சுதந்திரத்திற்கு தக்க பலன் ரிவார்டு கொடுக்கிறார். எத்தனையோ ஒரு தலைமுறையிலே அழிஞ்சு போயிருக்கு. ஆனா எங்க ஹாஸ்பிட்டல் 3வது தலைமுறை
ஐயாத்தருடைய பேரன் அந்த உயரமான ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதெல்லாமே நம்ம அந்த சந்ததியை ஆண்டவர் காப்பாத்துகிறார். 21 22:51 தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்துவமான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம் சந்ததி. அவங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். திரும்ப என்னால சந்தோஷம். போன மாசம் கடைசி நாள், அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என் மகா செய்தி கொடுக்குறான். புல்பட்டில் ஏறி நின்று இந்த வார்த்தையை சொல்றேன். உங்களுக்கு நீங்க எங்க அம்மாவை பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனா நான் எங்க அம்மா கூட ஏறினேன். நான் பார்க்குறேன் புல்பட்டில் நிற்கிறது. ஒரு ஆங்கிள பார்த்தா எங்க அம்மா மாதிரி இருக்கு, ஒரு ஆங்கிள பார்த்தா என் மகா மாதிரி இருக்கு. இதுதான் சந்ததி ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார். அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலங்களும் கிரியவை செய்கிறார். சதா காலம் கிருபை செய்கிறதான் யாக்கோபு 1 தாழ்ந்த சகோதரன் உளையான சேற்றந்த எண்ணெய உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டும். எதை குறித்து மேன்மை பாராட்டணும்? ஆண்ட நம்மள எப்படி மேன்மை. சரி, வேதத்திலிருந்து தாவீது ஒருத்தர மேன்மை பாராட்டினார். தாழ்ந்த சகோதரன். வாசிப்போமா? 2 சாமுவேல் எடுத்துக்கிறோம். 9 முதல் யோனத்தான் நிமித்தம். யோனத்தான் யார் அப்படின்னு கேட்டேன். தாவீதும் யோனத்தானும் அதாவது சொல்றாங்க பெண் சிநேகித. பொம்பளைகளை தான் பொம்பளைகள் பிடிக்கும். தாவீதுக்கு பொம்பளைகளை விட அந்த யோனத்தானை பிடிக்கும். அந்த அளவு நினைச்சார். யுத்தத்தில் செத்து போயிட்டார். தாவீதுக்கும் சவுலுடைய குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க ஒண்ணும் இல்லாம ஆயிட்டாங்க. தாவீது 12 கோத்திரத்துக்கு ராஜா உட்கார்ந்துருக்கிறார். இந்த நேரம் யார நினைக்கிறான்னா, என்னுடைய நண்பன் யோனத்தான், அவன்கிட்ட யாராவது ஒருத்தங்க உயிரோட இருக்காங்களா, நான் உங்களுக்கு தயவு செய்ய முடியுமான்னு கேட்கிறேன். யோனத்தான் நிமித்தம் என்னாலே தயவு பெற எவனாவது சவுலுடைய வீட்டார் இன்னும் இருக்காங்களான்னு கேட்கிறேன். அப்ப என்ன சொல்றாருன்னா, 2 சவுலின் வேலைக்காரர்கள் சீவா பேர்ல ஒருத்தனை கொண்டாடுறாங்க. அவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யோனத்தானுடைய குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருது. அப்ப அந்த பிள்ளைய தூக்கிட்டு, இந்த ஆண் பிள்ளை மோபிபோசேத் தூக்கிட்டு அந்த பெண் ஓடுறா. வேகமா ஓடும்போது காலு 2 கீழே போட்டு உடைச்சிருப்பான். பையனுக்கு வேணுக்குன்னு இல்லை, உடைச்சா 2 காலம் ஊனமா போய். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். எங்க அப்பா ஒரு சாட்சி சொன்னார், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப டாக்டர் சரளா அம்மா அப்படின்னு ஒரு அம்மா இருந்துச்சு. சரளா அம்மா எங்க அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அந்த ஹாஸ்பிட்டல் இன்னும் இருக்கு, அது வேற ஒருத்தர் இருக்கு. அங்க ஒரு நார்மல் டெலிவரி பார்த்துருக்கு. அந்த குழந்தைய, ஆண் குழந்தை பிறந்து மூச்சு விடல, தட்டி பாக்குது. வேற அந்த குப்பை தொட்டில எடுத்து போட்டாங்க. இந்த பிள்ளை உயிரில் எடுத்து அது 2 கால் உடஞ்சிச்சு. உள்ள உளுந்த உடனே அந்த வழியில அது மூச்சு விட ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ப முடியுது அவங்களுக்கு? மூச்சுட்டு வேன் அழுது கால் ஆடிட்டு இருக்கு. எங்க அப்பா சர்ஜன், பிசிஷியன் எல்லாம் செய்வார். மாதிரி நாங்கள் குப்பை தொட்டில போட்டுட்டோம், அது உள்ள உளுந்தோட உயிர் அழுகுது, என்ன பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு எங்க அப்பா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து செஞ்சு 2 காலையும் கட்டி அதை சஸ்பெண்ட் பண்ணி அந்த பிறந்த குழந்தைய அதை தொங்க விட்டு அந்த 2 காலும் பர்ஃபெக்டா வந்துருச்சு. அன்னைக்கு டாக்டர் ஹெச் லைசாண்டர் மாதிரி கொஞ்சம் பேர் இல்லை. அதனால இவன் கடைசியில் ஊனமா தான் இருந்தான். இவனை என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13 மோபிபோசேத் ராஜாவின் பந்திய நிமித்தம் அசன பண்ணல இருந்து அவன் 2 காலும் முடமா இருந்துச்சு. இவனை என்ன செய்யறாரு, ஒரு உயர்த்துக்கிறார். தாழ்ந்த சகோதரன் என் நிமித்தமாக. 8வது பாருங்க, அவன் என்ன சொல்றான்னா, உமது அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை போல இருக்கிற என்னை. அதுங்க ஒரு பெரிய சேரட் நிக்குது. இவன் என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா, என்னையும் போட்டு தள்ள வண்டி வந்துருச்சு. இவ்வளவு நாள் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு முள்ளு நில்லு இருக்கிறாப்புல ஒரு இடம், அந்த இடத்துல ஆசீர்வாதமே இல்லாத இடம், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மியோன் குமாரனாக மாகிர் லோதா பாரில் இருக்கிற 5வது லோதோ பார்னா முள்ளு. எந்த ஆசீர்வாதம் அங்க இருக்கிறான். ஆனா சொல்றாரு, நீ என் பந்தியில நித்தம் அப்பம் பூசிப்பாயின்னு 7வது சொல்லும் போது சொல்றாரு, ஆண்டவரே நான் ஒரு செத்த நாய், எனக்கு எதுக்கு இது தேவை அப்படிங்கிறார். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இப்படித்தான் செய்யறாரு, பேசுறாரு. இப்படி ஆண்டவர் செய்வாரு, உயர்த்தி தான் அவர் மகிழ்கிறார். சரி, ஆப்போசிட்டான ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். இதுல நம்ம வாசிக்க போகிறோம்.
இந்த மூவி விஷயத்த ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன இருக்கு? ஒரு எதிர்பார்ப்பு. அது என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சாமுவேல் 19வது அதிகாரத்துக்குள்ள வரும். ஆண்டவர் நம்ம மறக்க கூடாது, தாழ்ந்த நிலைமையிலிருந்து உயர்த்தினதை மன்னிக்கக்கூடாது, மறக்க கூடாது. நம்ம அந்த செய்தியை பார்க்க போறோம். 2 சாமுவேல் 19 19வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்ப ஒரு பேக்ரவுண்ட சொல்றேன் உங்களுக்கு. தாவீது ராஜாவா இருக்கார். அவருடைய மகன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்த்து வருகிறார். அப்சலோம் எதிர்த்து வர்றான். எதிர்த்து ராஜா சொல்றாரு, அப்சலோம் எருசலேம்லாம் தீ வச்சிருவான், நம்ம அதுக்குள்ள ஓடி போயிடுவோம், நம்ம ஓடி போயிட்டா எருசலேமை காப்பாற்றிடுவான். ஒரு முகத்தை மூடிட்டு வெறுங்காலில் எருசலேம்ல நடந்து போறார், அழுதுட்டே போறார். இப்போ அழுதுட்டே போற இதுக்கு ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். எப்படி ஜெயத்தை கொடுக்கணும்? யோனத்தான் மறிச்சிடறான். யோனத்தான் மறிச்ச உடனே இவங்கெல்லாம் பயந்து 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 ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இவருடைய இருதயத்துல ஒரு ஆசை, என்ன தாவீது ஆசைன்னா மூவி பேசுறதுக்கு நம்ம என்னெல்லாம் நன்மை செய்தோம், அவன் நம்மளை பார்த்தானா பார்க்க மாட்டானா அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு, இவருக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. இப்ப நைஸா உள்ள வர்ற பாருங்க. 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 24வது வசனம். சவுலின் குமாரனாகிய சவுலின் குமாரன் பேர யோனத்தான், அது அப்படித்தான் இருக்கும், பைபிள் குமாரன் இருக்கும். ஆனா ஆக்சுவலா அது யோனத்தானுடைய மகன். மோபிபேசத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதற்கொண்டு, அதாவது போன நாள் கொண்டு அவன் வரவே இல்லை. அவன் அதை எப்படி அவன் சொல்றான் பாருங்க, நம்ம நாக்கா. அவன் சமாதானத்து வருகிற நாள் வரை மற்றும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ண, காலை கழுவலையன், நாத்தமா தாரியை சவரம் பண்ணுவேன், வஸ்திரத்தை விளக்கு. அதாவது நான் இப்படி ஒரு சோகத்துல இருந்தேன், உங்களை பார்க்க வரலன்ட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, என்னை தப்பா நினைக்காங்க. இதுதான் என்னுடைய, நான் சாப்பிடவும் இல்லை, குளிக்கவும் இல்லை, காலக்குள்ள குளிக்கல, குளிக்காம அழுக்காருன்னு. ஏன்னா ராஜா நீங்க யோனத்தானுக்கு பயந்து இப்படி காட்டுக்குள்ள அலையறீங்களேன்ட்டு நான் இப்படிதான் இருந்தேன்னா சுய நீதியை காட்டார். 25 அவன் எருசலேமில் இருந்து ராஜாவுக்கு எதிர்த்து கொண்டு வரும் பொழுது ராஜா அவனை பார்த்து மோபிபேசத்தே, நீ என்னோட கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். இருதயத்துல நினைச்சிருக்காரு, ஷோ செத்த நாயின்னு சொன்னான்ல, அவனுக்கு நான் என்னெல்லாம் உதவி செஞ்சேன், அவன் சொத்தெல்லாம் கிடைக்க செஞ்சேன், எல்லாம் பண்ணேன், அவனை என் கூட உட்காந்து சாப்பிட வச்சேன். கேட்கிறான், இது சரியா தப்பா? சரி. அதுக்கு என்ன சொல்றான் அப்படின்னு, அதற்கு அவன் ராஜாவாகிய என் ஆண்டவரே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். இது லேசா நம்ம பழியாரத்துல போட்டுருக்கோம். இந்த வேலைக்காரன் மோசமா போன இன்னொரு வேலைக்காரன் கூப்பிடு, முடியுமா? முடியாதா? எஸ் முடியும். ஆனா தாழ்ந்த சகோதரன் உயர்த்தப்பட்டதை குறித்து நன்றியை மறந்து போயிடறான். அவன் ராஜாவாக்கிய ஆண்டவனே, என் வேலைக்காரன் மோசமாக்கினா உமது அடியானாகிய நான் முடவன. தாவீதுக்கு தெரியுமா முடவன்? நல்லா தெரியும். 2 காலம் முடவன் நல்லா தெரியும். இவனைத்தான் உயர்த்தி வச்சார். நீ என்னோட கூட ஆசனம் பண்ணுவாய் அப்படின்னு சொல்லி, நான் முடவன் ஆண்டவரே ராஜாவேன்னு சொல்றான். இதெல்லாங்க நமக்கு எக்ஸ்கியூஸ். சேனம் ஒரு கழுதை மேல் சேனம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோட கூட போயிருந்த அரியன் சொன்னேன், ஆனா நடக்கல. நான் தான் முடவன்ல. இப்ப வந்தானா? இப்ப எப்படி வந்தான்? அதான் பிரச்சனை. அவன் ராஜாவாக்கிய என் ஆண்டவர் உமது அடியன் மேல் வீண் பழி சொன்னான். எல்லாம் எக்ஸ்கியூஸ். வீண் பழி சொன்னா ராஜாவாகிய என் ஆண்டவர், இதை மட்டும் விட மாட்டேங்கிற, ராஜாவாகிய ஆண்டவரே. அதாவது அந்த வார்த்தையில அவங்கள உயர்த்துவாங்க. உண்மையான அன்பு இருக்காது. தேவதூனை போல இருக்கிறார் உமது பார்வைக்கு. என்ன செய்யறாருன்னா 29 தாவீது நைஸ் மேன், அவர் அதை பத்தி பேசாத. அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாக பேசுவானேன், இதை பத்தி பேசாத, விட்டு. நான் எனக்கு தெரியும் யாருக்கு என் மேல அன்பு இருக்கு, யாருக்கு என் மேல அன்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆண்டவர் யார்கிட்ட அதிகமாக
அன்பு செலுத்தியிருக்காரோ அவங்ககிட்ட எதிர்பார்ப்போம். அதிகமாக யார்ட்டெல்லாம் அவர் அன்பு செலுத்தியிருக்காரோ ஆசீர்வதித்திருக்காரோ அவங்களுடைய எதிர்பார்ப்பார். நம்முடைய ஆண்டவர்கிட்ட ஒரு எதிர்பார்க்கிற ஒரு தன்மை இருக்கு. எதிர்பார்க்கிற தன்மையில நீங்க எப்ப ஆண்டவரை நீங்க சந்தோஷப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய எதிர்பார்ப்பை நீங்க நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றலைன்னா ஆண்டவர் சந்தோஷப்படவே மாட்டார். எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பை நான் உங்களுக்கு வார்த்தை முடிக்க போறேன். லூக்கா 7வது அதிகாரம் தெரிஞ்ச சம்பவம் தான். அது ஒரே ஒரு காய்ச்சி சொல்றேன். ஒரு பாவியான ஸ்திரீ குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டுல விருந்துக்கு ஆண்டவரை கூப்பிட்டுருக்காங்க. ஆண்டவர் உட்கார்ந்துருக்காரு. அவர் இப்படி உட்கார்ந்துருக்காரு. பின்னாடி கால்களை அந்த வேசி பெண்ணா இருந்தவ கண்கள் அப்படியே கண்கள்னால என்ன செய்யறா அப்படியே அந்த கண்ணீர் வடிச்சு 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 தன்னுடைய கூந்தல்னால கிளீன் பண்ணிட்டு இருக்கா. இது நடந்துகிட்டு இருக்கு. 39 லூக்கா 7:39 அவரை அழைத்த பரிசேயன் அவரை கண்டபொழுது இவர் தீர்க்கதரிசி தான் தம்மை தொடுகிற சரி இன்னாட்ட அறிவாரே பாவியா இருக்கிறாள் என்று உள்ளத்துல சொல்றான். என்ன சொல்றாருன்னா, நீ குஷ்டரோகியா இருந்தப்பா உனக்கு நான் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை கொடுத்தேன், நீ என்னெல்லாம் எனக்கு செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா 44 வசனம். ஸ்ரீனிடத்துல திரும்பி சீமோன் ஆண்டவருடைய டெக்னிக்கே வேற மாதிரி இருக்குங்க. அவரு அந்த ஸ்திரீட்ட பாக்குறாரு, ஆனா பேசுறது அவன்கிட்ட பேசுறாரு. என்ன அழகு பாருங்க. அதை யோசிச்சு பார்த்தா அதை நீங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வரணும். ஸ்ரீனிடத்துல திரும்பி இங்கதான் அந்த அக்கா இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க இங்க இருக்கா, யாரு இருக்கா? அந்த வேசி பேர் இருக்கா? பேர் கிடையாது. ஒரு ஸ்திரீ 37 ஒரு ஸ்திரீ பேர் இல்லை. அப்ப பேசுறது யார்கிட்ட பேசுறாரு? யார்கிட்ட பேசுறாருன்னா, சீமோனே நான் உனக்கு ஒரு காரியம் சொல்லுவேன் என்ன கேட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்திரீயை பார்க்கிற 44 இந்த ஸ்திரீயை நான் உன் வீட்டிலே பிரவேசித்தேன், என் கால்களுக்கு தண்ணீர் தரல. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால என் சுற்றினார். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளவு முத்தம் செய்தார். நீ என் தலைக்கு எண்ணெய் பூசவில்லை, இவ்வளவு என் பாதங்களுக்கு பரிமள பேச. அதனால என்ன ஆசீர்வாதம்னா நான் உனக்கு சொல்றேன், கேட்டுக்கோ. இவள் தாழ்ந்த நிலைமையில இருந்தா நான் அவளை உயர்த்தினேன். உன்னையும் நீ தாழ்ந்த நிலைமையில உயர்த்தினேன். அவளுக்கு நன்றி இருந்துச்சு, அவளுக்கு நன்றி. இதேதாங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன் 47 இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட. ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டார். கொஞ்சம் பாவமா கொஞ்சம் நஞ்சம் இல்லாம ஏகப்பட்டது பண்ணிருக்க, எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். ஒண்ணுதான் ரீசன். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமா அன்பு கூறுவான். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறது. வசனத்தை வாசிட்டு நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். இது செகண்ட் செய்தி. யாக்கோபு 1வது அதிகாரம் 9வது வசனம். தாழ்ந்த சகோதரன். இந்த பெண் தாழ்ந்த சகோதரி. அநேக பாவம் செய்து இவ ஒரு பாவின கூட தெரியலையேன்னு சொல்லி அவன் குற்றப்படுத்துறான். தான் உயர்த்தப்பட்டது குறித்து ஏன் மேன்மை பாராட்டுறா? தன்னுடைய அன்பை காட்டுறோம். ஜெபிச்ச முடியுமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. நான் உலகத்தோடு உடைய திரு சமூகம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத இவர்களுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.